தீபாவளி வரப்போகுது. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டால்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வாங்கினாலும் பத்த மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்னோடய பாப்பா பரதநாட்டியத்தப்போ அந்த ஃபேக் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வந்து தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த கடை வந்து எனக்கு கண்ணுக்கு பட்டது. இங்கே எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அப்புறம் ஹேருக்கு தேவையான எல்லாமே வந்து இங்கே கிடச்சிது. இந்த ஒரு ஷாப் வந்து என்எஸ்கே அங்கே வந்து இருக்குது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டொப்பமைன் ஹைலைட்டர்னு போட்டிருந்தது. என்னது இது அப்படின்னு பார்த்தேன். கடைசி வரைக்கும் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. அப்புறம் வாங்கிட்டு வந்தேன்னா வெளியே ஒரே மழை. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி சூப்பராக காரசாரமாக பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டேன். மட்டன் பீஸு, அந்த பிரியாணி, அந்த ஃப்ளேவர், சீரக சம்பா அரிசி எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் நல்லா காரசாரமாக மட்டன் குழம்பும் வச்சாச்சு மதுரை ஸ்டைலில். எனக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் அம்மா அரைச்சி தந்த மசாலா வச்சாச்சு. அப்புறம் என்ன மூக்கு பிடிக்க சாப்பிட்டாச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.